ஆக்சுவலி மார்னிங் ஒரு 7:30 இருக்கும். அந்த மாரி நாங்க வந்து எடப்பாடி ரீச் ஆயிட்டோம். நான் போயிட்டு சரி ஆடி மந்த்து கோவில்ல வந்து ஃபங்ஷனு அதெல்லாம் விளாக் பண்ணலான்னு தான் நெனச்சேன். பட் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் திருப்பி நாங்க வந்து ஒரு 2, 3 டேஸ்லேயே சென்னைக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். ஸோ அவ்வளவா நான் விளாக் எடுக்கல. என்ன பண்ணியிருந்தோங்கிறது சிம்பிளா தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருந்தேன் கிளிப்பிங்கு. ஸோ அத மட்டும் தான் இந்த வீடியோல காமிக்க போறேன். ஸோ வீட்டுக்கு ரீச் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே வந்து எங்க ஊர்ல எப்படின்னா பரோட்டா கடை நெறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அம்மா வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் அங்கே டாய்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த சொப்பு ஜாமான் அதெல்லாம். ஸோ அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி பசங்க இருக்காங்களா. ஸோ அவங்களாம் வந்து வந்து பாப்பா கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதே அவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே கொஞ்சம் தனியாக தான் விளையாடுவோம். அங்கே நிறைய பசங்க இந்த மாதிரி வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு டெம்பிள் இருக்குது. அங்கே நிறைய குட்டி பசங்க விளையாடுறது, ஈவினிங்கில் சைக்கிள் ஓட்டுறது அதெல்லாம் பார்த்துட்டே அவளுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ வந்து ஒரு 2, 3 டேஸ் நல்லா விளையாண்டுட்டு இருந்தா அவங்க கூட. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் ஃபீவரு, அவளுக்கும் ஃபீவரு, கோல்டு. ஸோ நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோல்டோடு தான் வந்தோம் சென்னைக்கு. இதுதான் எங்களோட வீடு. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா வந்து இந்த டெம்பிள் இருக்குது, மாரியம்மன். இது வந்து சின்னமலைனி மாரியம்மன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். ஸோ இந்த கோவிலில் தான் ஆடி மாதம் ஃபங்க்ஷன் போடலான்ட்டு இருந்தாங்க. நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நான் வந்து அதுக்கு முன்னாடி நாளே நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருந்தது. அவள் கூட டான்ஸ் ஆடுறது, விளையாடுறதுன்னு அப்படியே டேஸ் போச்சு.